இருக்காங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஏதோ எந்த ஃபங்க்ஷனு? சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனு. அதுலயும் பர்டிகுலரா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு அந்த எலமெண்டோட டொமைன் என்னவா இருக்கும், அதுவும் சைன் இன்வெர்ஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் சைன் இன்வெர்ஸோட டொமைன் எழுதிக்கிறேன். க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1. ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0. ஏன்னா உங்கள் ஃபங்க்ஷன் அங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர் ப்ளஸ் மேப்ஸ் டு ஹோல் ஆர். ஆர் ப்ளஸ்ன்னு சொல்கிறது வந்து கிரேட்டர் than or equal to 0. அதாவது உங்களோட எக்ஸோட வேல்யூ வந்து 0 இல்லை 0க்கு மேலே, அது எந்த ரியல் நம்பராக கூட இருக்கலாம், ரேஷனல் யாராக கூட இருக்கலாம். ஸோ 0க்கு மேலே இருப்பான். நெகட்டிவ் வேல்யூ கண்டிப்பாக எடுக்கவே மாட்டான். சரி, இது ஒரு ஹிண்டாக கையில் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து சைன் இன்வெர்ஸில் உள்ள அப்ளை பண்ண போகிறோம். இப்போ சைன் இன்வெர்ஸோட இன்டர்வல் பார்த்தோன்னா -1 less than or equal to இந்த ஃபங்க்ஷன் நம்ம அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை உள்ள கொண்டு வருவோமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 less than or equal to 1. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து எதில் லை ஆயிருக்கும்னு சொல்லிப்பேன், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, அதாவது நெகட்டிவ் வேல்யூ எடுக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் 0 is less than or equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 less than 1 எழுதிக்கிட்டோமா? இப்போ ஸ்கொயர் ரூட்டை வந்து அப்படியே அப்ளை பண்ணுறேன். இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டை வந்து ஸ்கொயர் ஆகும், அதே வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆயிரும். அதாவது இது எப்படி எழுதுறான்னா 0 is less than or equal to எக்ஸ் மைனஸ் 1 1/2 less than or equal to 1. இப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட் 1/2 வந்து இந்த பக்கம் நான் ஒன்று மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு போனால் ஸ்கொயர் ஆயிரும். அப்படியும் போகலாம், இப்படியும் வரலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ரூட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வந்து 0 தான். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 less than or equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். ஸோ அதனால் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 0 is less than or equal to எக்ஸ் மைனஸ் 1 less than or equal to 1 அப்படின்னு எழுதிடுவேன். இப்போ இங்கே இருக்க -1 இந்த பக்கம் போகுது, அதே மாதிரி இந்த பக்கமும் வருது. சரிங்களா? ஸோ அதனால் என்னவா ஆகுதுன்னா இங்கே இருக்க -1 வந்து இந்த பக்கமும் நான் அனுப்புகிறேன். அப்படி அனுப்பும் போது மைனஸாக இருக்கிறது வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ +1 எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + 1. சரிங்களா? இப்போ இது வந்து 2 is less than or equal to 1. இப்போ இந்த இன்டர்வல் வந்து இந்த எக்ஸோட வேல்யூட இன்டர்வல் வந்து எதுக்குள்ள லை ஆகிட்டு இருக்கு, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன் என்ன, டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2 இதில் தான் லை ஆகிட்டு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூனா ரேஞ்ச் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரேஞ்ச் வேல்யூ வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அதோட தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன தோணுதுன்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை உள்ளடக்கி இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள உள்ளடக்கிறது அப்படின்னு உள்ளடக்கி வைக்கிறது தான் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. காம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து எப்பவும் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ரைட் சைட்லேருந்து, அதாவது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் தான் ரைட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அதோட வேல்யூ ஆன்சர் இதில்